அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி என்ன டேட் பார்த்திங்கன்னா, தினமலரில் ஜூன் 10, 2026ங்க. 10/6/2026 புதன்கிழமை. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். 1. கப்பலை நிறுத்த உதவும். கப்பலை நிப்பாட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஆங்கர் அப்படின்னா தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா நங்கூரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? நங்கூரம். ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? நட்சத்திரம் போன்ற கண்களை கொண்டவர் என்ற பொருள் தரும் பெயர் கொண்ட நடிகை. இதுக்கு ஹிண்ட் எது வேணும்னா 6 இடமிருந்து வலம் பார்க்கலாம். சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம் டேஷ் கிழவி. சமீபத்தில் வந்த திரைப்படம் என்னது? தாய் கிழவிங்க. ராதிகா நடித்த படம் தாய் கிழவி. ஓகேங்க. தாய் கிழவி சரியாங்க மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே என்ன? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் சேர்ந்து நடித்த படம். 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் என்ன படம்னா, ஒரு படம் இருக்குது, கூண்டு கிளின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கூண்டு கிளி. கூண்டு கிளி 1954 வந்த படம் நினைக்கிறேன். சரிங்க. இப்போ இந்த இதுக்காயிட்டு 1 மேலேருந்து கீழே நட்சத்திரம் போன்ற கண்களை உடையவர் கொண்டவர். அதாவது சான்ஸ்கிரிட்டில் தாரா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நட்சத்திரம் போன்ற கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பேரில் யாருக்கா அப்படின்னு கேட்டால் நான் போட்டு இங்கே தாரா போட்டால் எந்த நேம் சொல்லுவீங்க? நயன்தாராவை தான் சொல்லுவீங்க. ஓகேங்களா? தாரா. அதுக்கு தமிழ் மீனிங்கில் நட்சத்திரம் போன்ற கண்கள் கிடையாது. தாராவுக்கு மட்டும்தான் சான்ஸ்கிரிட்டில் நட்சத்திரம் போன்ற கண்களை உடையவர். நேரிலேருந்து ஆச்சுனால நம்ம நயன்தாரான்னு சொல்கிறோம். 7 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வெட்டன அவையா சொன்னது கிட்டாதாயின் வெட்டன கிட்டாதாயின் வெட்டன. இது எங்கன்னா கொன்றை வேந்தனில் சொன்னாங்க. கிடைக்கலன்னு சொல்லி இயங்கிக்கிட்டே இருக்க விட்டுட்டு அந்த இயங்கதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்ம உடைக்க ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு அடுத்த இதில் நம்ம பதிலை தேடி போயிட்டே இருக்கலாம். அதுலேயே ஒரே விஷயத்துல முடங்கி தேவைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? இராணுவம், மிலிட்ரி, ஆர்மி. வழக்கமாக தினமலரில் பட்டாளம்னு 3 எழுத்து இருக்குங்க. பட்டாளம் கரெக்டாக இருக்குது. இராணுவத்தில் ஒரு பிரிவு தான் பட்டாளம். சரிங்களா? சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? 2வது எழுத்து இம்மு இருக்குங்க. வருமானம். உழைச்சா கிடைக்கக்கூடியது வருமானம். அந்த வருமானத்தை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? சம்பளம், சம்பாத்தியம்னு சொல்லலாம். பதில் என்ன? சம்பாத்தியம். கரெக்டாக இருக்குங்க. அந்த எழுத்துக்கு சம்பாத்தியம்னா கரெக்டாக இருக்குது. சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? வண்டு குறிப்பிட்ட தேசத்தையும் பிரதேசத்தையும் குறிக்கும். இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வரட்டும். 8 இடமிருந்து வலம் என்ன? பிரபல சமஸ்கிருத கவிஞர், சான்ஸ்கிரிட் ரைட்டர், கவிஞர் யார் அப்படின்னா காளியுடைய அருள் பெற்றவர் காளிதாசர். மகாகவி காளிதாசர்னு சொல்லுவோம். அபிஞான சகுந்தலம் எழுதினவங்க. ஓகேங்களா? 15 நூற்றாண்டு சேர்ந்தவர் என்ன சொல்கிறோம். சரிங்களா? அதை பற்றி நிறைய எழுத்து தேவநாகரி எழுத்துல நம்ம அதை பற்றி நிறைய டீட்டெயில் கற்றுட்ருக்கோம். ஓகேங்க. 8 மேலேருந்து கீழே என்ன? இந்த காயின் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்குமாங்க. விட்டமின் ஏ சத்துனா கண்ணுக்கு நல்லா சத்து உள்ளது. காண ஆரம்பிச்சுக்குங்க. காண ஆரம்பித்தா காட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?
13 இடமிருந்து வலம் என்ன? 2 எழுத்து 8 இருக்குங்க. அரங்கத்தில் டேஷ் இடமில்லாததால் பலரும் நின்று கொண்டிருந்தனர். அரங்கத்தில் உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னா எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 8 இருக்கனால இடம் இல்லாததுனால் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். ஓகே. 13 மேலேருந்து கீழே என்ன? ஊல 5க்கு. கிராமப்புற வாத்தியங்களில் ஒன்று டேஷ் மேளம். கிராமப்புற வாத்தியத்தில் ஒன்று என்னென்னா உரிமை மேளம்னு நம்ம சொல்லுவோம். மீ உரிமை மேளம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய வாத்தியம் தாங்க, தமிழ் இசைக்கு உள்ள கருவி. இது விலங்குலாம் உரிமை மாதிரி சவுண்டு கேட்கும். ஓகேங்களா? இதை இன்னொரு பேர் சொல்லுவாங்க தேவ துந்துபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு. சரிங்களா? இதை நம்ம கோயிலில் ஆட்டத்துக்கு, சாமி ஆட்டத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மாரியம்மன் கோயிலேருந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவாங்க. 16 இடமிருந்து வலம் என்ன? மீள 5க்கு. மூன்றாவது ராசி ஆக்சுவலாக இன்னைய ராசி பலன் இன்னைக்கு இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம். பதில் என்ன? மிதுனம். சரிங்க. 10 மேலேருந்து கீழே ஆல்மோஸ்ட் சால்வ் ஆகிடுச்சு. என்னன்னு பார்ப்போம். வண்டு குறிப்பிட்ட பிரதேசத்தையும் குறிக்கும்னு சொல்கிறாங்க. வண்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பார்டரை குறிக்கக்கூடியதும் சரகம், இந்த எல்கைக்கில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரகம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறுகால் பறக்கும் பூச்சி. இதில் தேனியையும் சொல்லலாம். மேக்ஸிமம் வண்டுவை தான் சொல்லுவோம் நம்ம. சரிங்க, இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். எழுதியிருக்கேன். 14 இடமிருந்து வலம் என்ன? சடுகுடு விளையாட்டு. சடுகுடு விளையாட்டுன்னா அனைவருக்கும் தெரியும், கபடி. சரிங்க. இந்த சைடு 11 மேலேருந்து கீழே, பாலேருந்து 5 டீயில் முடியுதுங்க. பாண்டியனுக்குள் ஒரு விளையாட்டு. பாண்டியனுக்குள் ஒரு விளையாட்டு அப்படின்னா பாண்டி. சரிங்களா? பதில் என்ன? பாண்டி. ஓகே. பாண்டி விளையாட்டுன்னா நம்ம ஒரு சைடில் நொண்டி ஆட்டம்னு சொல்லுவோம். ஒரு 8 கட்டம் போட்டுக்கிட்டு அந்த கட்டத்துக்குள்ள ஒரு கல்லதுக்கு எறிஞ்சிக்கிட்டு நொண்டி அடிச்சுட்டு போவாங்க. அதை தான் பாண்டி ஆட்டம்னு நம்ம சொல்கிறோம். 12 மேலேருந்து கீழே. மார்கழி டேஷ் மதி நிறைந்த நன்னாளை. இது ஆண்டாளுடைய திருப்பாவைங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளை நீராட போது வீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்குடம் ஆயப்பாடி செல்வ சிறுமீர்கால் அப்படின்னு சொல்லி கண்ணனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆண்டாள் திருப்பாவையில் சொன்னார். 17 இடமிருந்து வலம் என்ன? மேடு அல்ல, மேட்டு பகுதி இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? பள்ளம். 2 எழுத்து இல்லு இருக்கனால பள்ளம். 15 மேலேருந்து கீழே என்ன? உதாரணமாக ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு எழுதுவீங்க? ஊ இம். எடுத்துக்காட்ட ஏக்கான்னு எழுத மாதிரி உதாரணத்துக்கு ஊ இம் அப்படின்னு எழுதுவோம். 9 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் கலைகள் 64. ஆயக்கலைகள் 64. ஆயக்கலைகள் 64ன்னா வீரக்கலைகளில் சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ வால் பயிற்சி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதில் 64 வகை. ஓகேங்க. 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். பேல ஆரம்பிச்சுக்குங்க. கிராமப்புற நிர்வாகத்துக்காக உருவாக்கப்படும் உள்ளாட்சி அமைப்பு. கிராமப்புற நிர்வாகத்துக்கு உருவாக்கப்படும் உள்ளாட்சி அமைப்பு. ஊராட்சி சொல்ல முடியாது, இங்கே வந்துக்கனால பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்குது, பஞ்சாயத்து எழுதிட்டோம். ஓகே. இப்போ 3 மேலேருந்து கீழே என்ன? ஒரு போதைப் பொருள், ட்ரக் இஸ் நாட் சேஃப் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்குவோம். கஞ்சா.
சரிங்க, கஞ்சான்னு சொல்லிட்டீங்க. இப்போ 3 இடமந்து வளம் என்ன? கேல ஆரஞ்சுக்கு திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி போன்றவை பழங்கள். இது எல்லாமே ஃப்ரூட்ஸு. கனின்னு சொன்னால் 2 எழுத்து தான் வரும். சரி, இந்த 4 மேலேருந்து என்னென்னு பார்ப்போம். ஒரு பிரபல தற்காப்பு கலை, ஒரு ஃபேமஸாக உள்ள தற்காப்பு கலை அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? இத்து வந்துக்கனால கராத்தேன்னு சொல்லலாம். கராத்தே அப்படின்னா ஜப்பான்லேருந்து வந்தது, மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் வந்ததுன்னு சொல்லலாம். ஜப்பானில் இந்த ட்ரா சேர்த்திங்கன்னா வெறும் அப்படின்னு அர்த்தம். இத்தே அப்படின்னுங்கன்னா கை, வெறும் கையால் சண்டை போடுறது, வித்தவுட் வெப்பன், கையில் எதுவும் ஆயுதம் இல்லாமல் சண்டை போடுறது, கை காலை மட்டுமே வச்சு சண்டை போட்டு தற்காத்து கொள்ளக்கூடிய கலை தான் இது. வெறும் கையால் சண்டை போடக்கூடியது. கரானா வெறும், தேன கை, வெறும் கையால் சண்டை போடுற கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, 3 இடமிருந்து வலம் பாருங்க. இதை பழத்துக்கு நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ நான் இப்போ பழங்கள் அப்படிங்கன்னா கனின்னு சொல்கிறேன். கனிகள் அப்படின்னா பழங்களுக்கு ப்ளூரலில் சொல்லுவோம், பன்மையில் சொல்கிறோம். அதேமாதிரி கனிகள் அப்படின்னாலும் பன்மையில் சொல்கிறோம். இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா? ஒழுக்கம் அவசியம். வாழ்க்கையில் மிக சிறந்த விஷயமே ஒழுக்கம்தான். நபிகள் நாயகம் அவர்கள் கொடுத்தது. நன்றி.